இது ரெடி பண்ணுவோமாயா? என்னது அப்படி பாப்போம். என்னது அது? அந்த ராட்டம் சுத்துற மாதிரி. ஆமா, ஓகே பண்ணலாமே. இவங்களுக்கு லீவ் விட்டதும் போதும் அதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமா ஏதாச்சும் கேட்டுக்கு தான் இருப்பாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பார்க்கவே நல்லா தான் வந்துருக்கு. இது எப்படி ரெடி பண்ணுறது, இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ தான் நித்தியத்துக்கு சிரிப்பே வருது. எங்கள் சிரிடா. ஹலோ சிலுலு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ சென்டர் மையத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்றிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்காக நல்ல உருட்டு கட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா அரசபதி மரத்தில் வந்து எடுத்துக்கு வந்திருக்கிறோம். இதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 அடி நீளத்தை வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நித்திஷ் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மரத்தை வாங்கி போட்டு வந்து 2 நாளாக வந்து ஆயிடுச்சு. அந்த 2 நாள்லேயே வந்து பயங்கரமாக கரையை ஏறிடுச்சுங்க. அதை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோல் பட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த பட்டையெல்லாம் உரிச்சு எடுத்துரும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த மரத்தில் வந்து அதை சுற்றி ஏறும்போது கரெக்டாக மேலே ஏறி இறங்கும். நித்திஷ் ஆரம்பிச்சிருமா? ஃபஸ்ட்டு பட்டையை கிழிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையெல்லாம் கொட்டிடும். இதுக்கு நேராக புலந்து இழுத்து விட்றா அப்படி. அந்த பார்த்தியா அருமையாக வருதுல்ல. ஃபுல்லாக கிழிச்சிடலாமா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டை வந்து பயங்கர ரைட்டாக இருக்குது. நான் கூட கையில் உரிச்சிடலாம்னு நினச்சேன், சுத்தம் உரிக்கவே முடியல. அதனால தான் வந்து பார்த்து நித்திஷ் வந்து ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாப்புல. அவர் ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஆயுதமாக எடுத்துருக்கிறோம். இதை தட்டி பொறுமையாக மரத்துக்கு வலிக்கும். தட்டுறா உரியாடா உட்காந்து தொட்டு தான் தட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே லைட்டாக ஒளியை தட்டிட்டு ஃபுல்லாக உரிச்சு விட்ருவோம். நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியே. ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வலுன்னு மரத்தை உரிச்சு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தபடி என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூல் அப்படியே கீழே வச்சுட்டு இந்த மரத்தை அப்படியே தூக்கி இந்த ஸ்டூலுக்கு மேலே வச்சிரும். நமக்கு இந்த முனை தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு வந்து போகுது. இந்த முனையில் இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அந்த ரோப்பு கட்டியிருந்தாங்கல்ல, அந்த ரோப்பை கட்டுறதுக்கான காடியை வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் நான் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துல தான் காடி எடுக்க போகிறோம். கட்டரை யூஸ் பண்ணி 2 மடிப்பு ரோப்பு உள்ளே போகிற அளவுக்கு நல்லா அந்த இடத்துல காடி எடுத்துக்கிடுவோம். காடி சிறப்பாக அமைந்தது. இனி இந்த மரத்தை நம்ம ராட்டினம் ரெடி பண்ண போகிற இடத்துக்கு வந்து எடுத்துக்க போகிறோம். நிதிஷ் வாங்க பிடிங்கப்பா. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், ஏன்னா மலையில் நனைஞ்சிருக்குங்க. ஏன்னா முக்குறா இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திரும்படா. ஓகே, அப்படி கொண்டு வருவோமா? போங்க. சரி, அவ்வளோதான்டா. இந்த ராட்டினத்தை எங்கள் வீட்டு வாசலில் இந்த இடத்துல வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த மரத்தை ஊன்ற மாதிரி இந்த இடத்துல குழியை வந்து நோண்ட போகிறோம். அப்படி ஊன்ற மரம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தி கூட சேக்கிங் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண நித்திஷ்? எஸ், நல்ல ஆழமாக குழியை வந்து நோண்ட போகிறோம். அந்த ஆழமான குழியை வந்து பார்த்தீங்கன்னா நித்திஷ் நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதை யூஸ் பண்ணி எப்போ நோண்டி முடிப்பாருன்னு எனக்கு தெரியல. எப்போ நோண்டி முடிப்பீங்க பாப்போமா? அவ்வளவுக்கு கிரைண்ட். இந்த ப்ராஜெக்டில் நமக்கு பெரிய வேலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழியை நோண்டுறது தான். ஏன்னா பயங்கரமாக தர இறுகி போயிருக்கு. வீட்டு வாசல் இல்லையா, வண்டி போய் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறுகி போயிருக்கு. இங்கே பாருங்களேன். ஐயோ, இதை நோண்டுறதுக்குள்ள போதும் ஆக. அதுவும் எந்த அளவுக்கு நோண்டணுமோ அந்த மரத்தை தூர பாருங்கள். இந்த தூர் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நோண்டணும். நல்லா ஆழமாகவும் நோண்டணும். எப்படி நோண்ட போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. இதில் வேறு வேற குறுக்கே இதை வச்சு எப்படா தட்டுவேன்? ஏன்னா நீ வேற சும்மாறா. இங்கே பாருங்க. ஐயோ, ஆகா, தண்ணி ஊற்ற நோண்டலாம் நினைக்கிறேன். என்ன பண்ணுறோம், லைட்டாக நோண்டிட்டு தண்ணியை ஊற்ற வச்சு லேட்டாக நோண்டும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தாங்க ஓரளவு நோண்ட வருது. அதே போல் நம்ம நோண்ட போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து உள்ளே கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல முன்னொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரிமூட்டை வந்து போட்டுருந்தோம். அதெல்லாம் நோண்டும் போது தான் ஞாபகம் வருதுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கருப்பாக இருக்குது. இன்னும் உள்ளே போக நல்லா கருப்பாக வருங்க. இப்போ குழியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு வந்து நோண்டி இருக்கிறோம். இதுவே நமக்கு போதுமானது தான். இனி இந்த மரத்தை எடுத்து அதுக்குள்ளே ஊன போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த மரத்தோட முனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் வந்து கட்ட வேண்டியது இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டே வந்து கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரோப்பை வந்து கட்டிக்கிடுவோம். அதுக்காக ரோப் வந்து பார்த்தீங்கன்னா 120 அடி வாங்கி வந்துருக்கிறேன். நான் கொடுத்த மக்கள் ஒரு மெஷர்மெண்ட் வந்து பண்ணேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 105 அடி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு 15 அடி எக்ஸ்ட்ரா சேர்த்து 120 வாங்கிட்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இதை அப்படியே பிரிச்சுட்டு சரி சமமாக 2 பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா குற்ற மக்கள் இடம் வச்சு தான் கொடுத்தாங்க. 120 அடி இருக்குமா என்னங்கிறது டவுட்டு தான். ரோப்பை வந்து பார்த்தீங்கன்னா சரிசமாக 2 மடிப்பாக போட்டோம். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டேப் வந்து 2 சைடும் சுற்றிக்கிடும். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த ரோப் வந்து பிரிஞ்சுக்கு ஓடிடும். இப்படி பிரிஞ்சுக்கு ஓடாமல் இருக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பு போடுறோம். பட் டேப்பு பிரிஞ்சுக்கு ஓடுதுங்க. நிறையா சக்ஸஸ். அவ்வளோதாங்க. நமக்கு உள்ள மொத்த ரோப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாதியாக மடித்து அதை 2 பீஸாக வந்து கட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 பீஸாக கட் பண்ண பார்த்தீங்களா, இது 2யும் தனித்தனியாக மறுபடியும் 2 பாதியாக மடித்து அது 2 பீஸாக வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஒரு ரோப்பை தனியாக எடுத்து இதை 2ஆக மடித்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, சென்டர் வந்துருச்சா? நல்லா இல்லை
அவ்வளோதான்டா போதும் 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 அந்த இடம் சென்டர் அதை அப்படியே மார்க் பண்ணிக்க நான் அப்படியே போட்டு வந்துடுறேன் சரி அடுத்த ரோப்பு அதே மாதிரி 2ஆம் அடிச்சு கட் பண்ண போறோம் இல்லைங்க எங்க இழுக்கிறது அவ்வளோதான் கையில் தல் போட்டி ஓகே ஓகே அப்படியே வச்சுட்டு வரேன் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கயிறை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 பீஸாக வந்து ஆக்கியிருக்கிறோம் அந்த 4 பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவு நீளத்தில் எடுத்துருக்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா அதில் 2 பீஸை தனியாக எடுத்து என்னடா இவன் 2 பீஸாக தனியாக எடுத்து என்ன பண்ணுறேன் இதோட சென்டரை கண்டுபிடிக்கிறோம் அப்படியே பிடி மச்சான் 2 கயிறு எடுத்துருக்கிறேன் சென்டரை கண்டுபிடிக்கணும் ஓகேவா கண்டுபிடிச்சாச்சா ஓகே நீ கை வச்சு கேட்டா சென்டர் அந்த இடத்த அப்படியே வச்சுக்க வரேன் இந்த சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண போடலாம் கிடையாது இந்த 2 ரோப் இருக்குல்ல அந்த 2 ரோப்பை அப்படி ஒன்று சேர்த்தாப்புல வச்சுட்டு டேப் ஊற்றியும் போட்டு வச்சுருவோம் அதாவது அந்த மையத்தை ஒரு கண்டுபிடிக்கிறது ஐ மீன் மார்க் பண்ணுறோம் ஓகேவா இது அப்படியே கிடக்கட்டும் அவ்வளோதான் அது வேலை முடிஞ்சு அதே மாதிரி இந்த ரோப்பையும் செட் பண்ணிடுவோம் அம்பிடுதேன் நமக்கு ரோப்பில் வேலை முடிஞ்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பு அதாவது 2 செட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த 2 செட்டையும் வந்து அப்படியே மரத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது தான் அது குத்துக்கு மச்சான் நீ அவ்வளோ இதாக இருக்கு வைய அவ்வளோதான் இந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டுக்கு மேலே ஏற்றியாச்சு அடுத்தது என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நம்ம சென்டரில் மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு அது வந்து இங்கே இந்த முனியில் வந்து சென்டரில் வரணும் அதுக்கு தான் அந்த மார்க் வந்து பண்ணணும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா காடி அதுக்குள்ளே இந்த ரோப்பை மாட்டிடுவோம் அதாவது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த காடிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு வந்து போக மாட்டேங்குது அதனால் அது சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சு பரவாயில்ல அப்படி இருந்தாலுமே ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த காடிக்கு நேரம் இன்னொரு ரோப்பு எடுத்து இப்படியே வச்சுட்டு இந்த 4 ரோப்பு இருக்குது பார்த்தீங்களா அது எப்படி மச்சான் இந்த 4 ரோப்பையும் எப்படியே மடித்து 4 சைடும் போகிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ரோப்பை போட்டு கட்ட போகிறோம் ஆமாம் இந்த ரோப்பு கட்டிடுவோமா கட்டிடுவோம் பார்த்து மச்சான் கொஞ்சம் சிலிப்பானாலும் அவ்வளோதான் பார்த்து மச்சான் அவ்வளோதான் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மரத்தில் வேலை முடிஞ்சு இனி இந்த முகூர்த்த காலை தூக்கி அப்படி ஊன வேண்டியதான் பிடிங்க ஓகே சக்ஸஸ்ங்க நம்ம கட்டின ரோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடும் கரெக்டாக வந்து வருது இதுதான் மெயின் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மரத்தையும் ஊன்றோம் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு பெருமழை பெஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல உள்ள குழியில் வந்து தண்ணி போகுது ஸோ மரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆட ஆரம்பிச்சிடும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல இப்போ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட விழுந்துக்கிட்டு இருக்கு இது வந்து பெருமழை வராமல் இருந்தால் நல்லது நம்ம நினச்ச மாதிரி நடந்துருச்சுங்க ஓரளவு பெரிய மழை வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்களேன் லைட்டாக படஞ்சு தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த குழி என்ன ஆக போகுதுன்னா அப்படியே கொலன்னு ஆகிட போகுது நம்ம மரம் ஒன்றோம்னா அங்கிட்டு ஆட போகுதுச்சு மழை பெஞ்சதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உலண்டு போய் தான் இருக்குது நம்ம ஜல்லி போட்டாலுமே அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஜல்லிகளை வந்து போட்டு பார்ப்போம் இருக்கி நிதிஷ்குமார் தான் முடியும் ஜல்லியில் போட்டுருவோமா மரத்தை நல்லா ஊண்டிட்டோம் பட் மரத்தை பிடிச்சி ஆட்டினோம்னா சேக்காகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தரை வந்து நல்லா காயட்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி நீளத்துக்கு 4 கம்பு வந்து எடுத்துருக்கிறேன் இதை நான் ஃபஸ்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க அதுக்கப்புறம் அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் மையத்துலேருந்து இந்த 4 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவு இருக்க மாதிரி இந்த மரத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் 4 சைடுமே வந்து ஒரே அளவு தான் இருக்கும் அடுத்ததாக நம்ம கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவு கேப்பு இருந்தால் நமக்கு மரத்தில் சுற்றி ஏறுறது கரெக்டாக இருக்கும் அதனால இந்த அளவு கேப்பு வந்து விட்டுருக்கோம் இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 4 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா அந்த 4 இடத்துல ஆணியை போட்டு இருக்கிடுவோம் இன்னொரு விஷயங்க நமக்கு வந்து ஈவனாக வெயிட் இருக்கணும் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட முனி அந்த சைடு போதுனா தூர் இந்த சைடு வந்திருக்கு இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முனி இந்த சைடு வருதுன்னா தூர் அந்த சைடு போயிருக்கு அப்படி மாற்றி வந்து போட்டுருக்கிறோம் அப்போ தான் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் ஆகும் அடுத்ததாக பிளேவுட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கிறோம் இதை 4 சைடுமே இந்த மாதிரி இப்படி இருக்க மாதிரி ஸ்டாண்டி வந்து அடிக்க போகிறோம் 3 சைடு அப்படி வச்சிருவேன் ஓகே ஃபைனலாக அந்த ரோப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ரெடி பண்ண மாற்றிக்கலாம் மரம் அதில் வந்து கட்ட போகிறோம் இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக இருக்க போது ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது ஹெல்ப் கொஞ்சம் ஆள் தேவைப்படும் இப்போ இந்த ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடுமே 2 ரோப் வந்து ஒதுக்கி இருக்கிறோம் இந்த 2 ரோப் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் சைடு இதை பண்ணி நிதிஷ் அடுத்ததாக அந்த 2 ரோப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ளது இந்த 2 ரோப்பு என் சைடு உள்ளது இது வந்து இந்த சைடு உள்ளது அடுத்து சமமாக தூக்கிடுங்க ஒரே மாதிரி எந்த சைடு தொங்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் கீட்டை கைட்டியாக இருக்குங்களே இந்த கைட்டு இருந்தால் போதும் இப்படி வச்சு கட்ட வேண்டியதான் சந்தோஷம் அப்படியே சத்து நேரம் இருக்குது அந்த வீடியோல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ராட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை யூஸ் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஏறு ஏறா
ஏறா நாங்கள் ஏற மாட்டேங்கிறான் தலை சுற்றி திரும்பி உட்கார அப்போ தலை சுத்த நான் பொறுப்பு இல்லை சிவா எங்கிட்ட வாடா சிவானி இந்த இடத்துல உட்கார அவன் வேணும் கோயில் திருவிழா போயிட்டு உங்களுக்கு 50 ரூபா ராட்டம் உங்களுக்கு ஃப்ரீயாக ராட்டம் ரெடி பண்ணி கொடுத்தா நிதிஷ் தான் வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னாப்புல அவர் வந்து ஜம்முனு ஏறிக்கு வந்தாப்புல அண்ட் இதை சுற்றுறமே வந்து பார்த்தா ரொம்ப இதெல்லாம் இல்லைங்க நைட்டாக சுற்றினாலே போதும் இப்போ என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நான் சுற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு வந்து மேலே ஏறுது பார்த்தீங்களா அழகாக வந்து அப்படி சுற்றி வரும் இப்போ பிரவீனுக்கு இருக்குது அப்படி இந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போய்கிட்டு இருக்கு இப்போ நான் விட்டேன்னா வச்சுக்கோங்களேன் கூடவா 1 2 3 நீ நம்ம எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கைமையான சுற்றி ரிட்டன் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சுத்துமா சிவாடி வாய நான் நிதிஷ் எப்படி இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சுற்றிருச்சு இப்போ ஆட்டோமேட்டிக்காக நின்று மறுபடியும் ரிட்டன் இறங்கும் பாருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நிதிஷ் எப்படி இருக்கு வழுக்குதா வழுக்குது என்னடா உங்களுக்கு நல்லா மேலே ஏத்துறேன்டா நல்லா மேலே ஏறிச்சுடா அந்த வாட்டி என்னது அது இறங்க போதுடா புடிச்சுக்கடா ஐயோ சாரி ஸ்பீடுங்க நிதிஷ் புடிச்சுக்க இப்போ எப்படி சுத்தும் அதே மாதிரி ரிட்டர்னுமே சுத்தும் அந்த அளவுக்கு தான் ஸ்பீடு மேலே ஏறி இருக்கும் நல்லா இருக்கு ஒன்ஸ் வந்து இப்படி சுத்துனா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுத்துது மாற்றி சுத்துது இல்லை பார்க்க நல்லா இருக்கு ஓகே அடுத்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து மாற்றியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து ஃபீல் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஜம்முன்னு உட்காந்துருவோம் இந்த கம்புக்குள்ளே கால் விடணும் பட் என் கால் உள்ளே போகான்னு சொல்லிட்டு நான் வெளில விட்டுருக்கிறேன் நிதிஷ் கரெக்டாக விட்டுருக்கிறேன் சேஃப்டியாக வந்துங்க ஓகேவா அண்ணன் பயப்பட மாட்டேன் மற்ற எல்லாம் நீங்களும் முடிச்சுக்கங்க பார்த்து பையன் சுத்துங்கடா நான் சுத்தி ஏத்தண்டா மேல போதும் நம்மளுக்கு அவ்வளவுதான்டா கால்றாங்கிறான் அட போடா தலையை சுத்துறா அதாயா பீதி கலக்கிருச்சு ஐயோ ஏய் கீழே விழுவுற மாதிரி இருக்கு அப்படியோ கொஞ்சம் ஸ்லோவா சுத்தம் பண்ணா நல்லா இருக்குடா மற்றபடி அந்த ஃபர்ஸ்ட் டைம் சுத்திட்டு போகும்போது பயங்கரமா தலையை சுத்துதியா ஓகே இப்ப நல்லா இருக்கு தலையை சுத்துதோ லாஸ்ட்டாக ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சுற்றி விட போகிறோம் அது வந்து ஃபைனலாக எப்போ சுற்றி முடியுது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க டே பையன் சுற்றிட்டு விட்றா ஏன்டா நீ வேற அது சுற்றி ஏற்றி விடுங்களா சுத்தம் போதே ஸ்பீடாக சுற்றுறா ஐயோ முடிச்சு விட்டாங்கடா இல்லடா பறவை கபடி எடுக்கிற மாதிரி இருக்கா அப்பாடியோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பயங்கரதா இருக்கு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஓகே எப்போ அதுவா முடியுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸ்டெப்பா குறையுது ஸ்பீடு அது இப்போ குறையாது போடாது நீங்கள் சுற்றிக்கிட்டே இருங்க ஓகேங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்கள் ஒப்பீனியன் மறந்த கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க உங்களுக்கு எப்போ இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு சம்மர் லீவுக்கு ஓகேவா ஓகே தானே ஓகே இதுதான் ஆசைப்பட்டு கேட்டாப்புல ரெடி பண்ணி முடிச்சாச்சு அவன் தான் உன்னோட கருத்தா நீ சொல்லணும் எப்படி சொல்லிடு
சூப்பரா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஓகே, இது மாதிரி வேறு எதுவும் பண்ணலாம் அப்படிங்க சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.